வணக்கம் நண்பா, எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? நாம் லாஸ்ட் டே பார்ட் டைமாக 6:30 மணித்தியாலம், காலையில் 2 மணித்தியாலம், ஈவினிங் 4:30 மணித்தியாலம் பிக்மி ஊபர் ஓட்டி மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோத்துக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம், அது போக எவ்வளோத்துக்கு கமிஷன் காசு கட்டியிருக்கோம், இது எல்லாம் போக கையில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 6:30 மணித்தியாலம் ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க எல்லாம் அந்த லைக் ஒன்று கொடுத்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அதுதான் நண்பா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதை தாண்டி எத்தனையோ பேர் இந்த வெயிலில் மாடு மாதிரி கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு இடத்துக்கு போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும், இதில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையாண்டு. அதோட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைமாக எத்தனையோ கடை வழியாக 2 வேலை செய்கிறாங்க. 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்கிறாங்க. 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அந்த டைமுக்குள்ளேயே அவங்கள போட்டு முடிச்சு எடுத்து போட்டு தான் விடுவாங்க வேலை. ஏன் அப்படி சொல்கிறேன்டா, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நானும் பார்ட் டைமாக போயிட்டு கடையிலேயே வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு பக்கத்தில் வந்தேன். இதிலே நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஆட்டோ வச்சுருக்கேன்னு ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு பைக் வந்து வச்சுருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக இந்த ஆப்லெலாம் பதிவு செஞ்சு உங்களோட செலவுக்கு மிஞ்சி பார்ட் டைம்லேயே ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒரு நாளே போதும். தாராளமாக உங்களோட கையில் காசு நிற்கும். என்ன ப்ரோ, அதுக்குள்ளே அந்த 2 மணித்தியாலத்துலேயே அவ்வளோ காசு உழைச்சிடலாமாண்டா? உழைச்சிடலாம், தாராளமாக உழைச்சிடலாம். ஆனால் இது ஓடுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இதே 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்தில் 3000 4000 1 கணக்கு இருக்கிறாங்க, 500 1000 ரூபா 1 கணக்கு இருக்கிறாங்க. பட் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் worry பண்ணிக்கொள்ள வேண்டாம். அதான் நான் இருக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் ஒழிக்கிற போது பேர்கிட்ட கேட்டு அறிஞ்சது, அது காணாமல் எந்த அனுபவம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் ஜஸ்ட் ஒரு லைக் ஒன்று பண்ணி போட்டு பாருங்கள். இது நிறைய பேர் போய் சேர்ந்தால் தான் நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இதில் பெனிஃபிட் இருக்குது என்று சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். பார்க்குறவங்கலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் பண்ணி போட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ உங்கள்கிட்ட ஆட்டோ இருக்குது, சரி ஒரு சில ஆட்கள் பைக் வச்சுருப்பாங்க, என்னட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்கிற ப்ரோன்ற ஒரு கேட்கலாம். நீங்கள் சாதாரணமாக குறைஞ்ச விலையிலேயே இப்போ பைக்கில் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் ஒரு 2-2.5 லட்சம் இருந்தாலே போதும். தாராளமாக ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்காக ஒன்று பார்த்து எடுக்கலாம். அந்த விலையிலே பார்த்து எடுக்கலாம். அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம, இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே என்ன சொல்கிறது, அது கொடுக்குற இடத்துல தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல போட்டால் அதுக்கு மேலால் எடுத்துடலாம் அப்படி தெரிஞ்சால் தான் போடணும். ஆனால் இந்த இடத்துல கட்டாயம் போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலால் எடுத்துருவீங்க. கிட்டத்தட்ட இங்கே யூனிவர்சிட்டி படிக்கிறீங்கன்றா ஒரு 5 வருஷம் படிப்பீங்க. 5 வருஷத்துக்குள்ளே எப்படியுமே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு வரும். அது எல்லாத்தையும் பார்க்க இதில் ஒரு 2.5 லட்சத்தோண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் கிடைக்காதா? இதோட நீங்கள் விரும்பின டைமில் வர ஓடிக்கொள்ளலாம். இதுவரை காலம்புரை தான் ஓடணும், மதியம் தான் ஓடணும், இரவு தான் ஓடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் அவங்க டைம் தார ஷிஃப்ட்லாம் நீங்கள் ஓடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு விருப்பமான நேரம், உங்களுக்கு ஃப்ரீயாக இன்றைக்கு நீங்கள் போகலையா, அந்த டைமில் நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கொள்ளலாம். இல்லை ப்ரோ, நான் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு இங்கே ஒரு கண்டக்டும் இல்லை, என்ன மாதிரி பைக் எடுக்கிறேன்னு தெரியாட்டிக்கு தாராளமாக நீங்கள் என்னை கண்டக்ட் பண்ணுங்கள். எப்படி ப்ரோ உங்களை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறேன்டா, நம்மளோட யூடியூப் பேஜுக்கு போங்க, அதில் மேலே மெயில் ஐடின்னு இருக்கும், அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். மேற்கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லி கேளாது, நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன். மறக்காமல் எல்லோரும் அந்த லைக் பட்டனையும் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒருக்கா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான பேருக்கு போய் சேர்ந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் பண்ணால் போதும், தண்டை பாட்டிலே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துரும். வணக்கம் நண்பா.